இந்த பாஞ்சாலையை திருமணம் முடிக்க வெக்கமில்லாமல் ஏண்டா வீண வளைக்க முடியாது போனவனை என் தாயிடத்திலே என் மூத்த தமையன் தர்மபுத்திர மகாராஜா அதற்கு நேரடியவர் களத்திலே மிகுந்த பீமசேன மகாராஜா ரெண்டு அண்ணன் ரெண்டு தம்பிமார்கள் தம்பி இருக்காங்களா ஆமா சொல்லு பார்க்கலாம் கரெக்டா சொல்லு வீரத்தோடு சமாரி செய்யக்கூடிய நகுலன் அவன் ஒரு தம்பி சாஸ்திரத்திலே வல்லமை பொருத்திய சகாதேவன் ஆமா ரெண்டு தம்பிமார்கள் இப்படி 5 பேருங்க நடுவனாக என் மூத்த தமிழா இருக்கக்கூடிய தர்மபுத்திர மகாராஜாவை வஞ்சகமாக அழைத்து பூதாட்டத்தில் அமர வைத்து எங்கள் நாடு நகரம் ரத்தம் வெக்கம் தொகைக மகாதிகள் அண்ண வாண்டவரை அடிமை கொண்டான் எங்கள் பத்தினி பாஞ்சாலியும் அடிமை கொண்டான் கடைசியாக தம்பியாகிய நிச்சாதனை விடுத்து பிடிப்பில் இருக்கக்கூடிய சேலையை இழுத்தான் எங்கள் மனைவி மானம் இந்த பஞ்சமாக இருந்த பாதுகாப்பினை மீண்டும் பெற வேண்டுமானால் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு கால அஞ்ஞானவாசம் உத்தரவிட்டார். பெரியோர்கள் வாக்கின்படி சத்தியமே துணி தர்மமே ஜெயமென்று எங்கள் மூத்த தலையுடைய தேர்தல் கொண்டு பாண்டவர் 5 பேரும் திரௌபதி ஒன்று 6 பேரும் சேர்ந்து காணகம் வந்தோம். தர்மமே காணகம் செல்கிறது. தர்மம் இல்லாத நாட்டில் இருந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? 1 லட்சம் பிராமணர்கள் 2000 சன்னியாசிகள் எங்களுக்கு தொடர்ந்து காணகம் வந்தார்கள். காணகத்தில் நமக்கு சாப்பாடு எல்லாம் கூட நம்பி வந்து ஒரு ரூபாய் கஞ்சியாவது அதனால் அந்த தர்மபுத்திர மகாராஜா என் தாத்தா காந்திகாசர் சொல்லி அந்த ஆதித்ய பகவானை வழிபட்டார். ஆதித்தன் யாரு? சூரிய பகவான். சூரியனை வழிபட்டு சூரிய பகவான் கரத்திலே அச்சய பாத்திரம் என்று சொல்லக்கூடிய பாத்திரத்தை பெற்றார். சூரிய தேவனை நினைத்து கற்பூர தீபமேற்றி சூரியனை வேண்டிக் கொண்டு பாத்திரத்தை மூடி பிறந்தால் மனதிற்குள்ள என்ன பொருள் நினைக்கிறோமோ அது வரும்.
மித்த நாள் வரும். உண்ணுகின்ற உணவாகட்டும், மதிய நாணயமாகட்டும், பொன்பொருளாகட்டும், எது நினைக்கின்றமோ அல்ல அல்ல குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். கைலாயத்திற்கு சென்று ஈசனை நோக்கி அறிந்தரும் தவத்தை செய்து சிவத்தை கண்டு வரத்தை வர வேண்டும் என்று ஐவர்களிலே தவத்திற்குரிய இந்த தம் செய்கிறேன் என்று என்ன கை கண்டிருக்கிறார். ஒரு காட்டு பள்ளிக்கு குறைக்கு வாருங்க கூறுவாக்க தெரியும். சாமி உண்டோட சாமி பல்ல பாண்டார் அர்ஜுன பெருமான் சாமி கொண்டிருக்கு. என் பேரு ஈஸ்வரி, என் வீட்டுக்கு பேரு ஈஸ்வரி. நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை விட்டு ஓடிவிடுங்கள். இல்ல கீழே வந்தோம்னு அடிக்கிற அடியில என் கனவு எங்க போய் சேவா தெரியாது. அவன் செத்து மதியா நீ காவல் இருக்கணும். இருவர் மனம் எப்படி ஒத்து போகிறதோ அப்படியே இருவர் ஒன்றாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு வந்தவன் எனக்கு நாடு சமஸ்தானம் என் மீது கொண்ட பாசத்தால் என் மீது கொண்ட காரணத்தினால் அளவில்லாத அன்பு கொண்டிருக்கிறார். அளவில்லாத அன்பு. ஆனால் தன் பிள்ளையை நினைத்த மகனையே அப்படி ஒரு வேலை என் தலையை யாராவது அடித்து பூமியில கட்டினால் என் தலையை யார் இந்த பூமியில கீழே விளைவிக்கிறாங்களோ அவங்களுடைய சிரசு போக வேண்டும் என்று ஆணையத்தில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். பாண்டவர்களே, சிம்மப்படி, அர்ஜுனனுக்கோ அனுமப்படி, சகாயவனுக்கோ சாத்திரப்படி, துரியோதனுக்கு அரவப்படி, பன்றிப்படி. வீட்டாண்ட ஒரு குழா வச்சுக்கிறான். பாட்டு கேட்ட சாங் கேட்டோன்னு வந்துருவாங்க.
கோயில் பெண்கள் எங்கே? ராதா வேற தான் யாருன்னு தடுத்துறீங்க போறேன்ல ஏன் தடுத்துறீங்க? அந்த மனுஷனை போராட கொண்டு அவளை அடியோடு அழைக்க வேண்டும் என்று என்னுடைய அண்ணன் துரியோதனை போராடலை மனதில் வைத்துக் கொண்டு ஒரு பெண் என்று பாராமல் அப்படியாப்பட்டவனுக்கு போய் நீ என்னுடைய அண்ணியை தெரிவித்து வந்து நாடு பேரப்பான்னு சொல்றீங்களே, உங்களுக்கு தகுமா இதெல்லாம்? ஏன் தெரியுமா? இவன் மன்னனே எத்தனை யாரும் காண மாட்டாங்க. சரி கஞ்ச கிருஷ்ணாரி வாங்க உன்னை கட்டின்னு வந்தீங்க என்ன குடுக்குறான் எனக்கு தெரியும். அதே ஒத்த வார்த்தை இருந்தாங்கிறான் போறவன்னா கேள்வி பண்றாங்க. அதுவும் எப்ப அப்பதான் அந்த தாலி எடுத்து சேர்க்க சரியில்லை. அடிபட்ட அவமானப்பட்ட அடிபட்ட என்ன பண்ண நீ பாடி நீ பாடி பாடு பாடு என்னடி தந்திரம்
சென்று வெற்றியோடு திரும்பி வாருங்கள் அண்ணா என்று சொல்ல வார்த்தை வராமல் எனக்கு போ என்று சொல்லிவிட்டானே. கண்மணி முடித்து பகவானுடைய நாமத்தை நெற்றில் அணிந்து கொண்டு இத்தார் சபை வந்திருக்கின்றது. அப்படி இத்தார் சபை வந்திருந்தாலும் நந்தவனம் சென்று ஆடி பாடி கும்மி அடிப்பது வழக்கம். இவங்க ஆடையெல்லாம் சரி
போடா